வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 26 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம ரேவதி நேரா கார்த்தி மேல பழி போடுறாங்க. இந்த டிரைவர் ராஜா தான் மகேஷ கடத்தி இருக்காரு, இவரு தான் இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணாரு அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி சொல்றாங்க. கார்த்தி இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க ரேவதி கிட்ட, இங்க பாரு, நேத்து வரைக்கும் நீ டிரைவர் ராஜா மேல எந்தவித தப்பும் சொல்லாம இருந்த, இப்ப என்னமா திடீர்னு அவரு மேல தப்பு சொல்ற? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பாக்குறது டிரைவர் ராஜா கிடையாது, அதை யாரு பண்றா அப்படிங்கறது எனக்கு தெரியும். மாயா சொல்றாங்க, மேடம், ஆரம்பத்துல இருந்தே இவன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக பல திட்டங்களை போட்டிருக்கான். நிச்சயதார்த்தத்துல கூட மகேஷ கடத்தினது இவர் தானே? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நிச்சயதார்த்தத்துல மகேஷ கடத்தினது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனால நீங்க டிரைவர் ராஜா மேல பழி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன், போலீஸ கூப்பிடுறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி போலீஸ கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்ததோட கேக்குறாங்க, என்னாச்சு மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையனை காணும், அவன் பேரு மகேஷ் அப்படின்னு போட்டோவை கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த போட்டோவை வாங்கிட்டு, சரிங்க மேடம், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி டக்குன்னு, எனக்கு இந்த டிரைவர் ராஜா மேலதான் சந்தேகமா இருக்கு, இவருதான் கல்யாணம் நிக்கிறதுக்காக நிறைய பண்ணாரு, அதனால இவருதான் மகேஷ கடத்திருப்பாருன்னு தோணுது. நிச்சயதார்த்தத்துல இவரு மகேஷ கடத்தினாரு, மகேஷே சொன்னாரு, அதனால எனக்கு இவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இது கேட்டதும் போலீஸ் கேக்குறாரு, யாரு இந்த டிரைவர் ராஜாவா? ரேவதி சொல்றாங்க, ஆமா சார். போலீஸ் நேரா கார்த்திக் கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா, நீ அந்த வீட்டுல டிரைவரா எத்தனை வருஷமா ஒர்க் பண்ற? கார்த்தி சொல்றாரு, சார், நான் ஒரு 2-3 மாசமா தான் சார் ஒர்க் பண்றேன். மகேஷ்க்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே நான் தான் சார், ஆனா நான் அவரை கடத்தல. மாயா சொல்றாங்க, சார், அவன் நல்லா பொய் சொல்றான், அவனை நல்லா அடிச்சு விசாரிங்க சார், அப்பதான் அவன் உண்மையை சொல்லுவான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாயா நீ அமைதியா இரு, அதான் போலீஸ் விசாரிக்கிறாங்கல்ல, நீ என்ன தேவையில்லாம வருத்தப்படுற? ரேவதி கேக்குறாங்க, அம்மா, காணாம போனது அவரோட குழந்தை, அவரு புள்ள மாதிரி காணாம போயிட்டாருன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, பொறுமையா இரு. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த மாயா எதுக்கு பதட்டப்படுறா அப்படின்னு எனக்கு தெரியாதா? சி, இப்படி ஒரு கேவலமான பொம்பளைய என் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேனா அப்படின்னு எல்லாரும் என்னை கேவலப்படுத்துவாங்க. அது ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேவலமான ஜென்மங்களை மன்னிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா இதுக்கு ரெண்டுத்தையும் நான் ஒரு வழி பண்ணிருப்பேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ள கோவத்தோட இருக்காங்க. போலீஸ் கார்த்திகிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு, நீ நேத்திலேருந்து எங்க போன சொல்லு. அப்பதான் மயில் வாகனம் வராரு, வந்துட்டு, சார் இங்க பாருங்க, நேத்தியிலேருந்து டிரைவர் ராஜா எங்க கூட தான் இருக்காரு, இவரு கண்டிப்பா மகேஷ கடத்தல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ரேவதி சொல்றாங்க, மாமா என்ன மாமா நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, டிரைவர் ராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது, அத்தை நீங்களே சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க போலீஸ பார்த்து, ஆமா சார், டிரைவர் ராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது. ஒருவேளை அவரு கடத்தி இருந்தாலும் எந்தவித ஆதாரமும் இல்ல, அவர் கடத்தி இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு இந்த சிவனாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்க சிவனாண்டிய கை காட்டுறாங்க. சிவனாண்டி டக்குன்னு எந்திரிச்சு, சார், இவங்க தேவையில்லாம ஏன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஆனா ஏன் மேல எந்த தப்பும் இல்ல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சார், நான் இந்த சிவனாண்டி மேல கம்ப்ளைண்ட் பண்றேன், இவரை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க. இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா, விசாரிக்க வேண்டியவங்கள விசாரிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம நீ யாரையோ விசாரிச்சிட்டு இருக்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது எனக்கு தெரியும், அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. இது கேட்டதும் சந்திராவுக்கு செம ஷாக்கு.
சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் வந்துட்டு சிவனாண்டிய பார்த்து, இங்க பாருங்க, இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க ஸ்டேஷன்ல இருக்கணும், உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து போறாரு. சிவனாண்டி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சாமுண்டீஸ்வரி உனக்கு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற மாப்பிள்ள பயந்து ஓடிட்டான் அப்படிங்கறதுக்காக நீ ஏன் மேல பழி போடுறியா? சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, சிவனாண்டி, இந்த கல்யாணம் நிக்கிறதுக்காக நீ தான் இதெல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். சிவனாண்டி சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி ஆகிருச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சாரி ரேவதி, இது எல்லாமே என்னோட தப்பு தான். இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வர வச்சு கல்யாணம் பாதிலேயே நிக்கிற மாதிரி ஆகிருச்சு. ஆனா ரேவதி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்காது, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க, அது எப்படிமா நடக்கும்? மகேஷ கூட்டிட்டு வரட்டுமா? அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்பதான் சாமுண்டீஸ்வரி ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க. ரேவதி சொல்றாங்க, மகேஷ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்பதான் போலீஸ் போயிருக்காங்க. அந்த மகேஷ் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு கூட தெரியாது. அதுக்காக இந்த கல்யாணத்தை நான் அப்படியே நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நினைக்காத ரேவதி, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா நீ என்ன யோசனை பண்ணாலும் அது கண்டிப்பா தப்பான முடிவு. நீ அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத. ரேவதியோட விருப்பத்தோட மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். உன் விருப்பத்துக்கெல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, என் பொண்ணு என்னைக்குமே என் பேச்ச மீற மாட்டா அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால என் பொண்ணு வந்துட்டு சொல்றது கேப்பா. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்குறேம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன், ஒவ்வொருத்தரோட இஷ்டம். அதனால உங்க இஷ்டத்துக்கு நான் யாரையோ கல்யாணம் பண்ண முடியாது. அம்மா இந்த கல்யாணத்தை இப்பயே நிப்பாட்டுங்க. மகேஷ கண்டுபிடிச்ச பிறகு இன்னும் 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், ரேவதி மேடம் சொல்றது சரிதான், இன்னும் 1 மாசம் மட்டும்தான் மேடம், எப்படியாவது மகேஷ கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்தலாம் மேடம். சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, இங்க பாரு, என் குடும்பத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இடையில வந்து பேசுறதுக்கு உனக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. போன வாட்டியும் நிச்சயதார்த்தத்துல இதே மாதிரிதான், கரெக்டா நிச்சயம் நடக்கிற நேரத்துக்கு எங்கேயோ போயிட்டான். இப்ப இதே மாதிரி மறுபடியும் பண்ணிட்டான். எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்து என் குடும்பத்தை ஏமாத்துறீங்கன்னு ஒண்ணு தோணுது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்ன அவமானப்படுத்தலாம் அப்படின்னு அந்த சிவனாடி கூட சேர்ந்துதான் இதெல்லாம் நீங்க 2 பேரும் பண்றீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நாங்க அப்படி பண்ணுவோமா? நாங்க அப்படி எல்லாம் பண்ற ஆளு கிடையாது மேடம். நீங்க வேணா ரேவதி கிட்ட கூட கேட்டு பாருங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன சொல்ல போறா? நீங்க சொன்னதை அப்படியே சொல்ல போறா. இது கேட்டதும் மாயாவுக்கு ஷாக்கு. ரேவதி சொல்றாங்க, அம்மா இந்த கல்யாணத்தை இப்பயே நிப்பாட்டுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது ரேவதி, உன் கல்யாணம் இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும், அது யாராலையும் தடுக்க முடியாது. மாப்பிள்ளை யாரு அப்படிங்கறத கூட நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன். இது கேட்டதும் கார்த்திக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. மயில் வாகனம், ராஜராஜா, பரமேஸ்வரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா இதுக்குதான் நான் உங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொன்னேன். பாத்தீங்களா சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுத்திருக்கான்னு? அவளுக்கு அது டிரைவர் ராஜா அப்படின்னு நினைப்பு, ஆனா அது கார்த்தி அப்படிங்கறது அவளுக்கு தெரியாது. எல்லாம் நடக்க வேண்டியது தானா நடக்கட்டும், நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்ப முருகா சொல்றது சரிதான். சாமுண்டீஸ்வரி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு முருகன் சொன்னாரு, அதே மாதிரி நடக்க போகுது. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாட்டி இனிமே கார்த்தி முடியாதுன்னு சொல்லவே முடியாது, அத்தையோட பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா, நம்மள வேணும்னா கார்த்தி ஏமாத்தி இருக்கலாம், ஆனா அவ அத்தைய என்னைக்கும் ஏமாத்த முடியாது, அவ சரி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம் என்ன மேடம் இது திடீர்னு இப்படி யோசிக்கிறீங்க? ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்ணலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, நல்லா இருக்கே நாடகம்,
மகேஷையே கடத்தி கட்டி போட்டுட்டு இப்ப நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, மகேஷ் காணாம போனதுக்கு நான் காரணம் கிடையாது. ரேவதி சொல்றாங்க, நிறுத்து டிரைவர் ராஜா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நீ இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ண. கடைசியில உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகிருச்சுல்ல. எங்க அம்மாவும் நீ சொன்னது எல்லாத்தையுமே நம்பி இப்ப உன்னையே மருமகன் ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ சொத்து புறா எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதிக்கலாம்ல. அப்பதான் பரமேஸ்வரி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்றாங்க, என்னடா இவ இப்படி பேசுறா? ரேவதி இப்படி பேசுற ஆள் இல்லையே. மயில் வாகனம் சொல்றாரு, எல்லாமே அந்த நிக்குது பாரு வெள்ளை பீங்கான், அது என்னமோ ரேவதி கிட்ட வத்தி வச்சிருக்கு. அதனாலதான் ரேவதி இந்த அளவுக்கு கோவப்படுறா. இல்லைன்னா அவ இப்படியெல்லாம் ராஜாவை பேசுற ஆளே கிடையாது. ஏன்னா எங்க எல்லாரையும் விட அதிகமா ராஜாவுக்கு சப்போர்ட் கொடுத்தது ரேவதி மட்டும்தான். ரேவதி இப்ப இப்படி ராஜாவை பேசுறானா அதுக்கு முழு காரணமும் கண்டிப்பா அந்த வெள்ளை பீங்கானா தான் இருக்கும். அதுக்கு இருக்கு, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், துரத்தி அடிச்சிடறேன் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. ரேவதி கார்த்திய பார்த்து, இங்க பாரு, எங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கறதுக்காகலாம் நீ என் கழுத்துல தாலி கட்ட கூடாது, உன்னை சும்மா விட மாட்டேன். மாயா சொல்றாங்க, மேடம் என்ன மேடம் திடீர்னு இப்படி முடிவெடுக்கிறீங்க? கல்யாணத்தை வேணா 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம், மகேஷ கண்டுபிடிச்சிடலாம் மேடம். சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்பதான் மாயா நினைக்கிறாங்க, ஆஹா, அப்ப மகேஷ கடத்தினது இவளாதான் இருக்குமோ, இவதான் சரியான பிளான் பண்ணிருக்கா போலயே அப்படின்னு. இதுக்கு மேல நம்ம வாயை திறந்தோம் நம்மளை பத்தின உண்மைகளை அப்படியே மண்டபத்துல போட்டு உடைச்சிருவா. நம்ம நைஸா ரேவதி கிட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருவோம் அப்படின்னு மாயா நேரா ரேவதி பக்கத்துல போயிட்டு, ரேவதி அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னனே இந்த கல்யாணம் நடக்காது, இந்த டிரைவர் ராஜா கல்யாணத்தை நடத்த விட மாட்டாரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னல, அதே மாதிரி ஆகிருச்சு, இந்த கல்யாணம் நடக்காது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போக ரேவதிக்கு அப்ப செம்ம கோவம் வந்துருது. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி, கண்டவங்க கண்டது சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீ கல்யாணத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டிடாத. நீ டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ. டிரைவர் ராஜா மாதிரி ஒரு ஜென்டில்மேனை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அவரு எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. அம்மா பேச்ச மீற மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப கோவம். அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ரேவதி மேடத்துக்கு வேற இடத்துல ஒரு நல்ல வரனை பார்க்கலாம், நீங்க தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, இந்த கல்யாணம் வேண்டாம். சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, என் மானத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்க, என்னோட கௌரவத்தை காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டியா? அந்த சிவனாண்டி எப்ப நான் அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கான். மண்டபத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். மாப்பிள்ளைய யாரும் கடத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மாப்பிள்ளை மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டான், அப்ப பொண்ணுக்கு ஏதோ ஒரு குறை அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாப்பாங்க. நீ பாருப்பா டிரைவர் ராஜா, சொல்றத கேளுப்பான்னு சொன்னதோட கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சரிங்க மேடம், நீங்க இவ்வளவு சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதும் நம்ம ரேவதி கார்த்திய பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆகா, அப்ப இது அக்காக்காரியோட பிளானா தான் இருக்குமோ, மகேஷ நைஸா கடத்தி வச்சுக்கிட்டு இவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கா. ஆகா, எல்லா பக்கமும் நம்ம பார்த்தோம், சாமுண்டீஸ்வரி பக்கம் கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. சே, சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் கவனிக்காம இருந்துட்டோம். கார்த்தி ரேவதிய பார்த்து, நீ பாருங்க, அம்மாவோட கௌரவத்துக்காக மட்டும்தான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்றேன். ரேவதி சொல்றாங்க, கௌரவமா? உன்னோட பணத்தாசைக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லு அப்படின்ட்டு ரேவதி கோவப்படுறாங்க. ரேவதிய மணமேடிக்கு கூட்டிட்டு போக கார்த்தி பட்டு வெட்டி 10 சட்டை போட்டுட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாங்க. கல்யாணம் நல்லபடியா முடியுது. பரமேஸ்வரி கல்யாணத்தை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்து சொல்லிட்டு நேரா நம்ம அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்கம்மா. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி அபிராமி, தேவா கடைசியா ஒரு சத்தியம் பண்ணிட்டு போனாலே கார்த்திகிட்ட, அந்த சத்தியத்தை கார்த்தி நிறைவேற்றிட்டான்.
அபிராமி கேக்குறாங்க. என்னம்மா சொல்றீங்க? பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அபிராமி, கார்த்திக்கு கல்யாணம் நடந்துருச்சு. யாரு கூடன்னு தெரியுமா? சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரேவதி கூட. உனக்கு கூட இந்த ரேவதியை ரொம்ப பிடிக்கும்ல, அவளைதானே உன் வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட. இப்ப அதுதான் நடந்திருக்கு. இத கேட்டதும் நம்ம அபிராமிக்கு எல்லையெல்லாம் சந்தோஷம். அம்மா, நான் உடனே இப்ப என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பரமேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்ன, இப்ப நீ கார்த்திக்கு போன் போடு, கண்டிப்பா கார்த்திக் ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். கேட்டதும் அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நேரா சாமி கிட்ட போயிட்டு தீபா வந்துட்டு கடைசியா என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு போனான். இந்த மாதிரி கார்த்தி 2வது கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போனான். இப்ப அதே மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு. என் பிள்ளையோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு, நீ என் கழுத்துல தாலி கட்டினதுனால என்ன அடைஞ்சிட்ட அப்படின்னு நினைக்காத. ஆனா உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், உன் கூட சந்தோஷமாவும் வாழ மாட்டேன் அப்படின்னு ரேவதி கார்த்திய பார்த்து சவால் விடுறாங்க. கார்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக மட்டும்தான் உங்களத்துல தாலி கட்டின, மத்தபடி உன்னில உள்ள ஆசையிலையெல்லாம் தாலி கட்டல அப்படின்னு கார்த்தி மனசுல யோசிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ண சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்ப நான் கேக்குறேன்னு தயவு செஞ்சு கோவப்படாத. இந்த டிரைவர் ராஜா இன்னுமே யாரு அப்படிங்கிற முழு விவரம் எதுவுமே உனக்கு தெரியாது. எதுவும் தெரியாம ஏதோ இந்த கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சுட்ட. இப்ப இவனோட அம்மா அப்பா எங்கன்னு கேளு. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, நான் ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப அபிராமி சொல்றாங்க, டிரைவர் ராஜா நானும் வரேன். கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், நீங்க வர வேணாம், வரதுக்கான ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, கரெக்டா நம்ம வீட்டை பத்தி கேட்டா மட்டும் இவன் எஸ்கேப் ஆகுறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, சந்திரா, இனிமே இவன் நம்ம வீட்டோட மாப்பிள்ள, இவனை பத்தி இனிமே இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னதோட சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்பதான் வந்தான், அதுக்குள்ளேயும் அக்கா இப்படி வந்து பாராட்டி பேசுறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சோ கார்த்தி வந்துட்டு நேரா நம்ம ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, உங்களை நான் அம்மாட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ரேவதி சொல்றாங்க, எனக்கு உண்மை பார்க்கவே பிடிக்கல, இதுல உங்க அம்மாவை வேற பாக்கணுமா, உங்க அம்மாவும் நீ சேர்ந்து தானே இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. கார்த்தி சொல்றாரு, நீங்க வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அபிராமிக்கு கார்த்தி வர செய்தி கிடைக்குது. உடனே அபிராமி என்ன பண்றாங்க, நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆர்த்தியை ரெடி பண்ணிட்டு வெளியில வராங்க. சோ அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்த நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. வீடு யாரோடது அப்படின்னு கேக்குறதுக்கு கார்த்தி சொல்றாரு, இந்த வீடு என்னோட வீடு அப்படின்னு. அப்ப ரேவதி சிரிக்கிறாங்க, போய் சொல்லாத, இதுவும் வீடா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ எங்க வீட்டுல சாதாரண டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆவீங்க. ரேவதி கேக்குறாங்க, அப்படி நீ யாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் தான் உங்க அப்பாவோட தங்கச்சி இருக்காருல்ல, அவங்களோட பையன், கடைசி பையன். இது கேட்டதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.